ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி சமையல். இன்றைக்கி நம்ம ரேவதி சமையலில் ரொம்ப நல்ல சுவையான எல்லாருக்கும் பிடித்த சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தோசை, ஒயிட் ரைஸ், ரச சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 1/2 கிலோ சிக்கனை மஞ்சள்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க. கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து சிக்கனை ஊற வைக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் உள்ளே சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 இலை, 1 பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு இது எல்லாத்தையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். மீடியம் சைஸில் ஒரு 5 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நான் இப்போ உள்ளே சேர்த்துக்கிறேன். கிரேவிலாம் செய்யும் போது பொடிசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கிரேவி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் எந்த கிரேவி செஞ்சாலும் பொடிசாக நறுக்கின வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கூடவே சின்ன வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா நமக்கு இன்னமும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லா பொன் கலரில் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். இதையே நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே 4 தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையே நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம தக்காளி நல்லா வதங்கி வந்தால் தான் நம்மளோட கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆகும். பாருங்கள், நம்மளோட தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து நமக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கைவிடாமல் கலருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலரணும். ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து விட்டால் போதும். நமக்கு அதோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடும். இப்போ ஆல்ரெடி நம்ம ஊற வச்ச சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த வெங்காயம், தக்காளி, சிக்கன் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்போ நம்ம மூடிடலாம். ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்து வரட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் சிக்கன் மசாலாவும் நான் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கலருக்காக தான் இதை சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நம்மளே அரைக்கிறதுனால அதையும் நான் எப்போவுமே சேர்த்துப்பேன். நமக்கு அதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். நமக்கு சிக்கனும் நல்லா வெந்து வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்துடும். இப்போ நான் மல்லி கொஞ்சமாக தூவி விடுறேன். நல்லா வாசனை வரும். அதுக்காக தான் மல்லி தூவுறது. நம்ம கடைசியாகவும் தூவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததும் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். கிரேவி செய்கிறதுனால நான் கம்மியாக தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நான் தண்ணி சேர்த்ததே தெரியாது. நல்லா கிரேவி மாதிரி நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். கூடவே கொஞ்சம் மல்லி மேலே தூவி விட்டுக்கிறேன். நல்லா நமக்கு வாசனையாக இருக்கும். ஃபைனல் டச்சாக மல்லி தூவி விடுறேன். இப்போ நம்ம சர்வ் பண்ணி சாப்பிடலாம். வாவ், சூப்பரான நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. எவ்வளோ நல்லா கலராக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. சாப்பிடும் போல் தோணுது.
நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்டில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.